இப்போ நம்ம எதுக்கு இந்த வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து பல நாள் கனவு ஒன்று கண்டுட்டு இருந்தோம். இந்த பல நாள் கனவு வந்து ஒரு நாள் கனவாயிருக்கு. அந்த ஒரு நாள் தான் இன்று. இன்றைக்கி தான் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ. முதல்ல வந்து அவங்க செல்ஃப் இன்ட்ரோ பண்ணலாம். மை செல்ஃப், என் பேர் தனுஷ். உங்கள் பேர் சொல்லுங்கள். மை நேம் சதீஷ்குமார். இது போக வந்து இன்னொருத்தர் இருக்கார். அவர் வந்து ஜொமேட்டோ டெலிவரி பண்ணுறவர். எங்கடா அவர் வந்தாரா இல்லையாடா? இல்லை, இது எல்லாமே வந்து கண்டென்ட்டு தான். அவர் இன்ட்ரோ கொடுப்பாரு. அவர் வந்து மாஸ் இன்ட்ரோ கொடுப்பாராம். அவரே ஜொமேட்டோ பேக்கு, ஜொமேட்டோ ட்ரெஸ்ஸு எல்லாம் வந்து ஜொமேட்டோ ஓட்டுறவங்க வந்து பிடிக்கிட்டு வந்துட்டாரு. பிடிங்கிட்டு ஃபுட்டு மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. 2 hours later. என் பேர் வந்து தனுஷ். உங்கள் பேர் ஒவ்வொருத்தங்க பேராக சொல்லுங்கடா. என் பேர் ஆகாஷ். உன் பேர் சொல்லிடுறோம். 1DK. என் பேர் சதீஷ்குமார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடைமொழி இருக்குது. அவர் பேர் வந்து எஸ்கே, இவர் பேர் வந்து 1DK, இவர் பேர் வந்து ஆகாஷ் பட்லு. இப்போ வந்து பல நாள் கனவு இந்த விளாக் அப்படின்றது. இதுக்காக நாங்கள் போட்ட எஃபோர்ட்லாம் எந்த மாதிரினா, ஃபஸ்ட்டு வந்து கேம் வாங்கினோம். R5 இவன் வாங்கினான் கேமு. அது வாங்கிட்டு கேமரா இஎம்ஐ வந்து 15,000 மந்த்லி பே பண்ணணும். அதுக்காக ஓட ஆரம்பித்தோம். அதுக்காக நாங்கள் பார்ட் டைமாக கையில் எடுத்தது என்ன தொழில் நண்பா எடுத்தோம்? டிரைவிங். அப்பிலேருந்து இப்போ வரையும் எங்களுக்கு வந்து ஒரு சென்டிமெண்ட் அட்டாச்சாக இருக்கிறதும் சரி, இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து நிற்கிறதுக்கு காரணமாகிறதும் டிரைவிங் தான். அதுதான் எங்களுக்கு ஒரு பார்ட் டைம் ஒர்க்காக இருந்துச்சு. அப்போதைக்கு கேமரா வச்சுட்டு எங்களுக்கு பெருசாக எதுவும் எடுக்கவும் தெரில, எதுவும் லேர்னும் பண்ணல. அதனால் எங்களால் பெருசாக எதுவும் பண்ண முடியல. அதனால் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன்ட்ட போனோம். அவர் வந்து நல்ல பாடம் சொல்லி கொடுத்தாரு. எங்களுக்கு நிறைய பாடம், வாழ்க்கையோட கருத்தெல்லாம் அவரே எங்களுக்கு புரிய வச்சார். அவர்கிட்ட அதெல்லாம் நான் சொல்லுவேன் இந்த வீடியோவில் நான் சொல்லுவேன். சரி, சொல்லு. அவர் வந்து எங்களுக்கு வாழ்க்கைனா எப்படி, சில கேரக்டர் இப்படி தான் இருக்கும், சில கேரக்டர் இப்படி தான் இருக்கும்னு நல்லா புரிய வச்சார். அவர்கிட்ட இருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து சொந்தமாக எல்லாம் வாங்க ஆரம்பித்தோம். ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஃபஸ்ட்டே வாங்கிட்டோம். லைட்டு எல்லாமே ப்ரொஃபஷ்னலாக வாங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஈவெண்ட் எடுக்க ஆரம்பித்தோம். இவன் வந்து ஃபீல்டு இன்னு, நான் வந்து ஃபீல்டு அவுட்டு. நான் ஃபுல்லாக டிரைவிங் அந்த மாதிரி போயிட்டேன். இவர் வந்து ஃபுல்லாக ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி இப்படின்னு ஸ்டாண்டர்ட் பண்ணி இப்போ வந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். இப்போ என்னென்னா, மைக் வாங்கியிருக்கோம், கேம் வாங்கியிருக்கோம், மொபைல் வாங்கியிருக்கோம், ஐஃபோன் வாங்கியிருக்கோம். இதெல்லாம் வச்சு விளாக் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையெல்லாம் வாங்கியிருக்கோம். எனக்கு பேசுகிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை, நம்ம ஆரம்பிச்சிட்டோம். நான் கேட்குறேன், எல்லாத்தையும் நான் இன்டர்வியூ பண்ணுறேன். இந்த சேனலுக்கு எதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க? அங்கே பார்த்து பேசுங்க. இந்த சேனலுக்கு வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது? சொல்கிறா, இது உனக்கு வர்றது சொல்கிறா. எதுக்குடா வந்த? சோறு திங்க வந்தியா, ஃபுட் விளாக் பண்ண வந்தியா? நான் இந்த சேனலுக்கு ஃபுட் விளாக் பண்ண வந்தேன். சரி, ஓகே. ஒரு ஃபுட் விளாக் பண்ண வந்திருக்காரு. நீங்கள் நான் ஜொமேட்டோ டெலிவரி பண்ண வந்தேன்னு சொல்லிடுறாரு. செருப்பால் அடிப்பேன். நான் ஜொமேட்டோ டெலிவரி பண்ண வந்தேனான்னு தெரில, ஆனால் எதுக்கு வந்தேனே தெரியல. ஃப்ரெண்டு கூப்பிட்டா அதுக்காக வந்தேன், அவ்வளோதான். சரி, நீங்கள் ப்ரோ என்ன பார்த்தா உனக்கு தெரியல? ஃப்ரேம் அடிக்கல. என்ன பார்த்தா தெரிலடா, சொல்கிறா. அவங்களுக்கு தெரியாதுடா. எப்போ பார்த்தாலும் சோறுன்னு இவர் சாப்பிட வந்திருக்காரு. இந்த கேங்கிலேயே உருப்படியாக உண்மையாக பேசினவன் இவன் மட்டும்தான். இன்னைக்கு இன்ட்ரோ வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஆக்சுவலாக இந்த இன்ட்ரோ வீடியோ எதுக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனிங்கில் ஏதாவது ஒரு டைலாக் சொல்லி தான் ஓப்பன் பண்ணணும். ஸோ அதனால் என்ன டைலாக் பேசலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசித்தோம். ஸோ காப்பி ரைட் ஆனாலும் பரவாயில்ல, சொல்லிடுங்க. ஓகே, சொல்லலாமா? சின்னம் இருங்கடா. என்னடா சின்னம்? இப்படி விரலாம் காட்டி எமோஜெல்லாம் போடுவோம். அதெல்லாம் வேணாம். நீ யோசிக்கிறது எனக்கு புரியுது, அதனால் அது வேணாம். One hour later. Ready? 3, 2, 1, start. Welcome to Brand. இதுதான் நம்மளோட எமோஜ். ஸோ இனிமேல் ரெகுலராக இந்த வீடியோவில் இந்த எமோஜ் தான் போட போகிறோம். ஆக்சுவலாக இப்போ இந்த இது மேக் பண்ணதே வந்து இன்ட்ரோ வீடியோன்னு சொல்லிட்டு இதை மேக் பண்ண தான் எடுத்தோம். இப்போ நம்ம வந்து மெயினான விஷயத்துக்குள்ளே போயிடுவோம். ஃபுட் டேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து ஃபுட் டேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் போயிட்டு நம்ம ஃபுட் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஃபுட் விளாக் ரிவ்யூ கிடையாது, சாரி, ஃபுட் ரிவ்யூ கிடையாது, ஃபுட் விளாக். ஃபுட் ரிவ்யூனா நான் உங்கள்கிட்ட ரிவ்யூ கேட்கலாம். எடுக்கிறதுக்கு இன்னமும் என்ன சாப்பிடவே விட மாட்டாங்க அந்த பாக்ஸுக்குள்ளே. டைம் பாரு.
அது ஒன்றாச்சு. ஒன்றாச்சு. அங்கே ஒரு சரி ஓகே. 10 மணி இப்போ வரையும் என்னென்ன பண்ணோன்னு தெரில. இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோன்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டானுங்க. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஆஹா ஆஹா அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. 2 hours later. இப்போ வந்து ஃபைனலாக நாங்கள் ஃபுட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு இப்போ வந்து ரிவ்யூ சொல்லுங்கள் ப்ரோ. நீங்கள் ப்ரொவைட் பண்ணது வந்து 5 ஃபுட்டு. புரோட்டா, அப்புறம் அது நூடுல்ஸ், மீன், பீஃபு, சிக்கன், பெப்பர் சிக்கன். இந்த 5ல் உங்களுக்கு பிடிச்சது? மீன், சிக்கன், பீஃப். ஓகே. புரோட்டா ஓகே தான், பட் சால்னா வந்து சரியில்லைப்பா. சால்னா சரியில்லை, ஒரு குருமா சரியில்லை. ஓகே ஓகே. உங்களுக்கு புரோட்டா வாங்க, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க ஆகாஷ். ஆயில் என்ன புரோட்டாக்கும் அந்த குருமா சத்தியமாக நல்லாவே இல்லை. அங்கே பார்த்து பேசுங்க. மற்றபடி எல்லாமே ஓகே, செம்மையாச்சு. அது மீன்லாம் சரியான டேஸ்ட்டுப்பா. சரி அவ்வளோதானே? அவ்வளோதான். உங்களுக்கு எத்தனை ஃபுட்டு நல்லா இருந்துச்சு? எனக்கு வந்து புரோட்டா குருமா வச்சு இது எல்லாமே ஓகே. ஓகே. உங்களுக்கு ப்ரோ? நமக்கு பிடிக்காதுன்னா 2 டிஷ். இவர் வந்து ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரோ கொடுக்கணும். இவர் யாருன்னா இவர் வந்து கேமராமேன். நம்ம டீமோட நம்ம டீமோட கேமராமேன். இதில் ஹைலைட் என்னன்னா இன்னைக்கு தான் கேமரா பழக வந்தார். ஐஃபோனில் தான் ஃபர்ஸ்ட் டைம் கேமரா பழகுறாரு. ஐஃபோன் கேமரா யூஸர் அவர். போ பழகிட்டேன். ஆமாம். உங்களோட பிடிக்காத டிஷ்னா 2 டிஷ். புரோட்டா குருமாவும் நூடுல்ஸ் கையில் கிடச்சா தங்க வலையில ஓகே. நூடுல்ஸ் உண்மையான ரிவ்யூ கொடுத்துருக்கோம். சிறப்பா எதுவுமே சரியில்லை. வெங்காயத்தை தவிர எதுவுமே சரியில்லை. வெங்காயம் மட்டும் தான் நல்லா இருந்தது. இதுதான் ரிவ்யூ, ஆனஸ்ட் ரிவ்யூ. எது உண்மையோ அதுதான் சொல்லணும். எதுவுமே நல்லா இல்லை, அதுதான் உண்மை. இல்லை நான் ஃபர்ஸ்ட் இங்கே நின்று நான் காதுகிலேயே நான் ஒருத்தன் மட்டும் கத்திக்கிட்டு இருந்தேன், ஒருத்தனும் பேசல. இப்பெல்லாம் தின்னுட்டு ஜோரில் வந்து எனக்கு மேலே கத்திக்கின்னு இருக்காங்க. இதான் நான் ரிவ்யூ வர அவ்வளோதான். அவ்வளோதான். இன்னும் அடுத்த வீடியோவில் ப்ரொஃபஷனல் ஆயிடுவான். அடுத்த வீடியோவில் என்ன பேச விட மாட்டீங்க. இந்த வீடியோ வந்து ஜொமேட்டோவாக இருந்தார். அடுத்த வீடியோவில் வந்து ஸ்விக்கியாக வருவார். அடுத்த வீடியோவில் ஸ்விக்கியாகவும் வர முடியாது, ஜொமேட்டோவும் வர முடியாது. நம்ம தான் கடைக்கு போவோம். வந்து ஃபுட்டு வந்து ஒர்த்து இல்லை தான். என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டு விலாகு நல்லா பண்ணணுன்றதுக்காக எல்லா வெரைட்டியும் வாங்குவோம்னு சொல்லிட்டு ஒரு 5 வெரைட்டி வாங்கினோம். 5மே வந்து சொதப்பல் தான், ஒன்றும் சொல்கிற அளவு இல்லை. எங்கள் மேலேயும் தப்பு இருக்குது, லேட்டாக சாப்பிட்டோம். அதனால ஃபுட்டையும் குறை சொல்கிற மாதிரி இல்லை, எங்களையும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ இது வந்து ஆவரேஜாக முடிஞ்சிருச்சு. என்னடா ஓகே தானே? ஆவரேஜாக முடிஞ்சிருச்சு. அங்கே ஒருத்தன் மட்டும் வந்து இல்லை நொல்லம்மா அவனை தனியாக பேசிக்குவான். அவன் ஒரு கடை கூட்டிகிட்டு போவான். இப்போ நம்ம சொல்லுவோம் ரிவ்யூ. நீங்கள் சொல்லுங்கள் ரிவ்யூ அந்த கடையில் சாப்பிட்டு. உன் டேஸ்ட் அவங்க சொல்லுவாங்கடா. சரி ஓகே, முடிஞ்சா இப்போ ஃபைனல் பண்ணிப்போமா? நான் என்ன அவுட் ஆகிட்டேன். ஃபைனல் பண்ணிப்போமா? ஓகேவா? எமோஜி போடுவோம். நான் அந்த பக்கம், நீ இந்த பக்கம். ஏன் இந்த பக்கம்? என்ன இந்த பக்கம் போடாது. கை இப்படி வரட்டா, கை இப்படி வரட்டா. சரி ஓகே. 3, 2, 1 ஸ்டார்ட். ஓகே, குட். கை கொடு. சதீஷ்குமார். அப்போ வந்து என் ஒய்ஃப் தான். ஒன்று சொல்லு.